ஒரு டைமிங்ல ரொம்ப பெருசா வந்து நீங்க பேசப்பட்டீங்க. ஜிடி நந்து கெட்டவன் டைரக்டர்ப்பா, சிம்பு வச்சு கெட்டவன் படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ரொம்ப அதிக அளவுல போச்சு. ஸோ என்ன ஆச்சு அந்த படம்? ஆரம்பிக்கிறதும் முடிச்சு வைக்கிறதுங்கிறது சிம்பு கையில தான். சிம்புவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, விண்ணை தாண்டி வருவாயாக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சிம்பு வேற, இப்போ இருக்கக்கூடிய சிம்பு வேற. சிம்பு கெட்டவன் அப்படிங்கிறத முதல்ல அதை வந்து இல்லைங்கிறத முடிவு பண்ணிடும். சிம்பு வந்து எப்படின்னா, ஒரு படத்துல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் படத்துலயே சம்பாரிச்சு அவனுக்கு கோடீஸ்வரன் ஆகிறதில்ல. சங்கரா இருந்தாலும் சரி, முருகதாசா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வரைக்கும் ஒருத்தனுக்கு இப்ப நீங்க இந்த இடத்துல வேலைன்னு உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு தட்டு கழுவுற வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னை தட்டை கழுவ விடணும். இல்ல இல்ல நீ கழுவ வேணாம், நானே கழுவுறேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி? படையப்பா ரீரிலீஸ் ஏன் பாபாவை பண்ண வேண்டியதானே? அதே ரஜினி தானே, அதே மாஸ் தானே. ஆனா கெட்டவன்கிற டைட்டிலுக்கு சூட்டான ஒரு ஆள் வந்து சிலம்பரசன் மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். சினிமாவை பத்தி நிறைய விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டைமிங்ல ரொம்ப பெருசா வந்து நீங்க பேசப்பட்டீங்க. ஜிடி நந்து கெட்டவன் டைரக்டர்ப்பா, சிம்பு வச்சு கெட்டவன் படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ரொம்ப அதிக அளவுல போச்சு. ஸோ என்ன ஆச்சு அந்த படம்? இல்ல அது வந்து அது பல சந்தர்ப்பங்கள்னால அது வந்து கைவிடப்பட்ட படமா இது வரைக்கும் இருக்குது. அது வந்து ஆரம்பிக்கிறதும் முடிச்சு வைக்கிறதுங்கிறது சிம்பு கையில தான், நம்ம கையில எல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து அந்த சூழ்நிலை வந்து என்ன சொல்றது, சிம்புவோட தலையீடுகள், அப்புறம் சுத்தி இருக்கிற மற்ற பிரச்சனைகள், ஒரு பிரச்சனைனால மட்டுமே அந்த படம் நின்று போனதுன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப அது நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்தது. பட் அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மெச்சூர்டு வந்து அன்னைக்கு இல்லை எனக்கு. இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அன்னைக்கு அப்படி இல்லை. பட் இன்னைக்கு அது மாதிரிலாம் நடந்திருக்காது. பட் அது மறுபடியும் நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் அது சிம்பு கையில தான் இருக்குது. அது என்னைக்கு வந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் அந்த கதை, அந்த கதையோட அமைப்பு அப்படி. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நீங்க சிம்புவை மீட் பண்ணியிருக்கீங்களா? எப்பயாவது பேசியிருக்கீங்களா அதை பத்தி? இல்லை அவர் உங்களை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பேசியிருக்காரா? திருப்பி பண்ணலான்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா? இல்லை பண்ணலாங்கிறத பேசுனது இல்லை, ஆனால் கான்டாக்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஆமாம், நமக்கு வந்து உதவி தேவை அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறப்ப அந்த உதவி செய்யக்கூடிய இடத்துலலாம் பண்ணார். ஆமாம், அது அப்புறம் வந்து உதவி செஞ்சது ஏன்டா உதவி செஞ்சாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்குலாம் பண்ணாங்க. ஆமாம், நம்ம நன்றியோட இருக்கமா இல்லை நன்றி கெட்டத்தனமா நம்ம இருக்கமான்னு நம்மளே கொஞ்சம் சுய பரிச்சை பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் இது வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. அதாவது ஒரு வாய்ப்பானது கிடைச்சது, அந்த வாய்ப்பு முழுமையா முடியாதப்ப அது யார் மேல தப்பு அப்படிங்கிறப்ப அது அவங்க மேலையா நம்ம மேலையா அப்படிங்கிறப்ப இரு தரப்புலையும் நம்ம இருக்க காலை வச்சு மைண்டை வச்சு பார்க்கறதுனால அது வந்து எதுவும் சொல்ல முடியல. நல்லவனா கெட்டவனா அப்படின்னா எனக்கு தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சிம்புவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, விண்ணை தாண்டி வருவாயாக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சிம்பு வேற, இப்போ இருக்கக்கூடிய சிம்பு வேற. நடுவுல கொஞ்சம் ஆன்மீகத்துலலாம் போயிட்டு வந்து இன்னும் ரொம்ப சைலண்டா ஆயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரை வந்து பிளே பாய்ன்னு சொல்லுவாங்க, ரகடு பாய்ன்னு சொல்லுவாங்க, மன்மதன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் வந்து கெட்டவன் அப்படி அந்த மாதிரி தான் நெகட்டிவா தான் இருந்தது அவரோட பேரு. ஸோ நீங்க போயிட்டு அவர்கிட்ட கதை சொல்லும் போது அவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி நீங்க சைன் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரா? இல்ல எதனால இந்த படம் வந்து பாதியில டிராப் ஆச்சு? சிம்பு தான் முழுக்க காரணமா இல்ல நீங்க வேணான்னு வந்துட்டீங்களா? புரியல. இல்ல இது வந்து சிம்பு கெட்டவன் அப்படிங்கறத முதல்ல அதை வந்து இல்லைங்கிறத முடிவு பண்ணிடும். சிம்பு வந்து எப்படின்னா, நீங்க வந்து உங்க ஒன் அண்ட் ஒன்லி இப்ப நீங்கள் நானும் மட்டுமே பேசுறோம் அப்படிங்கிறப்ப சிம்பும் நானும் மட்டுமே பேசுறேன் அப்படின்னா சிம்புவை போல இந்த உலகத்துல ஒரு நண்பன் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் பேசுவார். யாராவது ஒரு தேர்ட் பர்சன் யாராவது கூட வந்துட்டாருன்னா அவர் ராஜாவா மாறிடுவார். அவரோட ராஜா வேஷம் வந்து எதிர்ப்பு இருக்கிறவங்க ஹர்ட் பண்ணும். அந்த மாதிரி மாறுறப்ப அதை ஏத்துக்கிற மனப்போக்கம் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அது எவன் என்ன பேசினா என்ன, நமக்கு நம்ம வேலை முடிஞ்சா ஆமா நமக்கு நம்ம வேலை முடிஞ்சா சரிங்கிற அந்த மனப்போக்கம் இன்னைக்கு இருக்குது. அன்னைய காலகட்டங்கள்ல இல்ல. அப்படி இருக்கிறப்ப அந்த படம் நின்று போனது காரணம் வந்து அவங்க மேல அவங்க சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு தான் நம்ம போறோம். அவங்க வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நான் தான்
கிரியேட் பண்ணது எல்லாமே இதுனது. ம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து கதை திரைக்கதை அவர் பேர்ல போட்டுக்கிறதுக்கான இடத்துல கேட்டப்ப நம்ம முடியாதுன்னு சொல்லி தான் விலகி நின்னோம். ஓகே. மறுபடியும் இல்ல நாங்க ஒரு பெரிய சம்பளம் தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. ரைட்டு, அந்த சம்பளமும் கிடைக்கல அப்படின்னா காசுக்காக வரல. காசுங்கிறது அடுத்த படத்துல கூட நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ம், ம். ஒரு படத்துல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் படத்துலயே சம்பாரிச்சு அவனுக்கு கோடீஸ்வரன் ஆகிறதில்ல. ஓகே. சங்கரா இருந்தாலும் சரி, முருகதாஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வரைக்கும் ஒரு இத்தனை படம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பெரிய இடத்துக்கு நவர முடியும். ஓகே. அதெல்லாம் நம்ம கற்பனை இருக்கிறதுனால ஓகே டன், நம்ம படம் பண்ணா போதும் அப்படின்னு. அப்ப படம் பண்றப்பையும் வந்து அவங்களோட இன்புட்ஸ் அதிகமா போடுறாங்க. ஓகே. ஆமா, அவங்களோட இன்புட்ஸ் அதிகமா போடுறப்ப அந்த படம் வந்து அந்த லைவை வந்து இல்லாம தோற்கடிக்கிற விஷயத்துக்கு இருக்குதுங்கிற ஒரு ஃபீல் ம்ஹும். இன்னைக்கு இருக்கிற மனநிலைன்னா, ம், ஐயோ அது நம்ம படங்கிறத விட அவன் படம், ம், அவன் கட்டமைப்பான், ம். அவன் ஆடியன்ஸ்னு ஒண்ணு இருக்கான். புரியுதுங்களா? ஓகே. இப்ப ஒரு ஒரு லூசுத்தனமா கத்துற ஆடியன்ஸ வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ம். பட் அவங்க ஆடியன்ஸ் அவங்களுக்குன்னு பிடிக்கிற ஒரு இது இருக்கும். ஆமா. அதெல்லாம் புரிஞ்சுக்காத தன்மை அந்த காலகட்டங்கள்ல நம்ம கதை தான், நம்ம கதையை இவங்க காலி பண்றாங்க, நாம நினைச்ச கதையை எடுக்க முடியலன்னா இந்த படம் எப்படி ஓடும்? ஓகே. அதுல இருந்து விலகுனதுக்கு காரணம் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாசிக் பொய்டிக்கான ஒரு படத்தை நான் வச்சிருந்ததை அவங்க அதை எலிவேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கமர்ஷியலைஸ் பண்ணி அந்த கதையை சாகடிக்கிற ஒரு சூழ்நிலையான விஷயங்கள் உள்ளார் நடந்தது. ஓகே. அதுல எனக்கு ரொம்ப முரண்பட்ட விஷயங்கள்லாம் ம், நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஆன் ஸ்பாட்ல வந்து எல்லாமே அவர் தான் பண்றாரு, ம். நாம எதுவும் என்ன சொல்றது, ஒரு பேபி டால் மாதிரி ஒருத்தனுக்கு இப்ப நீங்க இந்த இடத்துல வேலைன்னு உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு ம். தட்டு கழுவுற வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் என்னைய தட்டை கழுவ விடணும். ஆமா. இல்ல நீ கழுவ வேணாம் நானே கழுவுறேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி? கரெக்ட். ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை அவங்கள செய்ய விடணும் இல்லையா? ம், ம். ஆமா, இந்த இப்ப இருக்கிற சந்தோஷ் சுப்பிரமணியம்ல சொல்லுவானே அந்த மாதிரி. டேய் சந்தோஷ், வா உட்கார் கேரம் போர்டு ஆடலாம்னு சொல்லுவீங்க. நான் ஏதோ ஆடணும்னு நினைப்பேன். நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒயிட் போடு பிளாக் போடு ரெட் ஜாக்கிரதை என் கையை இப்படி புடிச்சுக்கிட்டு ஏட்டத்தை கூட நீங்களே ஆடினா அப்புறம் நான் எதுக்கு ஆடணும்? அது மாதிரி அதாவது நமக்கு நல்லது செய்யறோங்கிற மனப்பக்குவத்திலேயே வச்சுக்கிட்டு நமக்கு இப்ப இருக்கிறதுன்னா ஐயா சாமி கழுவுங்க செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். பட் அன்னைக்கு இருக்கிற சூழல் அதெல்லாம் இல்ல. பட் ஆல்வேஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு மனிதனா நீங்க போய் சிம்பு கிட்ட டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு மனிதரோட பழக்க வழக்கத்தோட வெளியில வர வாய்ப்பு இருக்கு. அதே நீங்க தொழில் ரீதியா போனீங்கன்னா அது ரொம்ப ஹர்ட் ஆகும் உங்களுக்கு. ஆமா, இங்க நீங்க வந்து சிம்புவை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க எல்லாருமே அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க தொழில் ரீதியா டிராவல் பண்ணவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ஆமா. ஓகே. இல்ல கமலஹாசன் கூட நடிச்சிருக்காரு. பேர் இருந்தது. ஆமா, நான் கமலஹாசன் கூட இப்ப தக் லைஃப்ல கமலஹாசன் கூட நடிச்சிருக்காரு அப்படின்னு. படம் நடக்கிறப்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி இருக்கலாம். படம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல, படம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு இல்ல. ஆமா. இப்ப கமலஹாசன் சிம்புவை பத்தி கேளுங்களேன். ஓகே, புரியுது. புரியுதுங்களா? புரியுது. அதனால தொழில் ரீதியா அவர்கிட்ட போய் வச்சுக்க கூடாது. ஆமா, மறுபடியுமே கெட்டவன் ஸ்டார்ட் பண்ணா கூட அது வந்து தெரியல. ஆனா நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே. கெட்டவன் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டோட டைரக்டரா சிம்புவை தவிர்த்து வேற யார் இப்ப இருக்கிற ஹீரோல அந்த படம் யார் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கேரக்டர் சும்மா ஒருத்தனை நம்ம என்னன்னா கதை உருவாக்குறப்பவே ஒரு கதையை உருவாக்குறோம். ஒரு கதையை உருவாக்கிட்டு அந்த பிம்பத்தை ஒருத்த மேல வச்சுட்டோம். ஓகே, புரியுதுங்களா? அந்த கதையே வேணும்னா நம்ம வந்து வேற யார் மேல வேணுமாலும் சொல்லலாம் ஒழிஞ்சு அதை கெட்டவன்கிற டைட்டில் அப்படிங்கறது வந்து சிம்புவை தவிர வேற யாரையுமே யோசிக்க முடியாது. இல்ல அது அந்த டைமிங்ல அவர் அப்படி இருந்தாரு சொன்னீங்க, அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனா இப்போ அவரு அந்த கெட்டவன் கேரக்டர் இப்போ அவருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ரொம்ப நல்லவரா அஜித் கூட சேர்ந்து டிராவல் பண்றாரு. புலி படத்துல அப்போ விஜயை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாரு, எங்க அண்ணா அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் வந்து அவருக்கு இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லா இடத்துலயும் வந்து ரொம்ப அதிகமா பேசாம அளவா பேசிட்டு நாலு நல்ல ஒரு தாட்ஸை சொல்லிட்டு போறாரு. ரொம்ப ஒரு பாசிட்டிவா தான் இப்போ இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிருக்காங்க, அது வெற்றிங்கிறதே தப்பு. ஒரு படம் சரியா இருந்ததுன்னா அதுதான் அந்த படம் தான் வெற்றி. இப்போ கதையை நம்புறீங்களா இல்ல அந்த ஆக்டரை நம்புறீங்களா? எப்போதுமே கதையை தான் நம்பணும். எப்போதுமே ஆடியன்ஸும் சரி, ஒரு டைரக்டரும் சரி, மற்ற தொழிலாளர்களும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, யாரா இருந்தாலும் கதையை தான் நம்பணும். கதையை தவிர இவங்களை நம்புனாங்க அப்படிங்கிறப்ப இப்ப வந்து என்ன சொல்றது, ரஜினி வந்து படையப்பா ஹிட், புரியுதுங்களா? இன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்றாங்க படையப்பா ரீ ரிலீஸ். ஏன் பாபாவை பண்ண வேண்டியதானே? அதே ரஜினி தானே, அதே மாஸ் தானே. பாபா உட்காந்து பேசி நான் பாபாவை ரிலீஸ் பண்றேன், இத்தனைக்கு பாபா ஓன் கம்பெனி.
புரியுதுங்களா? அதுலதான் வந்து தெய்வத்தோட நிலைப்பாடுகள்லாம் சொல்லி பயங்கரமா பேசி ஏன் அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? படையப்ப வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவியான விஷயமா இருக்கும், அதை ஏன் நீங்க ரிலீஸ் பண்றீங்க? அப்ப எது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. பாபாவுல கதை இல்ல, ஆமா, படையப்பாவுல கதை இருக்கு. கதை தான் உங்களை காலத்துக்கும் வாழ வைக்கும். ஓகே. அந்த மாதிரி அத நான் வந்து திருப்பி திருப்பி என்னன்னா, கெட்டவன் வந்து எப்ப வேணுமாலும் எடுக்கலாம், புரியுதுங்களா? ஆனா கெட்டவன்கிற டைட்டிலுக்கு சூட்டான ஒரு ஆள் வந்து சிலம்பரசன் மட்டும்தான். அந்த கெட்டவன்கிற டைட்டில் தூக்கி நம்ம இப்ப வந்து அமீர்காரனுக்கு அந்த டைட்டில் வைக்க முடியாது. அதனால சொல்றேன், அந்த கதை வந்து என்னைக்குமே உயிரோட்டமா இருக்கும். அந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரனா சிலம்பரசன் இருந்துட்டு இருக்காரு. சோ இப்பவும் அவரை வச்சுதான் எடுக்கணும்னா எடுப்பீங்க அந்த படத்துக்கு, அந்த டைட்டிலுக்கு? கண்டிப்பா. அதுக்கு நமக்கு நான் இன்னைக்கு எதுக்கும் தயாருங்கிற இடத்துல இருக்கோம். பட் நம்மளுக்கான அவங்களோட உயரங்கள் வேற இடத்துல இருக்காங்க. அதனால வந்து நடக்கக்கூடிய சும்மா கற்பனையில வேணா இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி. ஓகே. சோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ், சரி இந்த கதையை விட்டுட்டு வேற ஏதாவது கதை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, நான் முழுக்க முழுக்க எப்போதுமே கதையை தான் நம்புறேன். சில சூழ்நிலைகள்ல நம்ம பண்ண கதையை முழுசா அவுட் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பட்ஜெட், ஆர்டிஸ்ட், ஒரு படம் வெளியில தெரியுதுன்னா அது நான் ஆல்ரெடி நோன் ஆர்டிஸ்ட வச்சாதான் அந்த படமே வியாபார ரீதியா வெளியில தெரியும். இப்ப நான் ஒண்ணு பண்ணிருக்கேன், ஆமா, அதை வந்து என்டர்லி எல்லாருமே நியூ ஃபேஸ், பட்ஜெட்குள்ளார இல்ல, ஆனா அது வெளியில தெரிவிக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த படம் பண்ணி அந்த நாட்களும் அந்த உழைப்பும் வேஸ்ட் அப்படின்னா அது அப்படின்னு வேஸ்ட்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் நீங்க சரியான ஒரு கதையை பண்ணீங்கன்னா அது இன்னைக்கு இல்லாட்டினாலும் அந்த ரெகக்னைஸ் வந்து அந்த காலகட்டங்கள்ல குருதிப்புணல்னு ஒரு படம், அந்த காலகட்டங்கள்ல அது படுதோல்வி படம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அது சில படங்கள் வந்து காலத்துக்கும் நிக்கிறது மாதிரி ஒரு சரியான கதைமைப்போட நம்ம படத்தை பண்ணி வச்சோம்னா அது அந்த நேரத்துக்கு நமக்கு தோல்வி அமைஞ்சாலும் பிற்காலத்துல அது வந்து வெற்றியான இடத்துக்கு நவரும். அது மாதிரி படங்கள் நிறைய படங்கள் நீங்க லிஸ்ட் அவுட் நிறைய இருக்கு. ஆமா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்கள் இருக்கு. அது மாதிரி நான் பண்றது சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் அந்த படைப்பு வந்து ஒரு காலத்துல வந்து பேசப்படும். அப்படிங்கிறப்ப நம்ம வேற எதையும் நம்ப கூடாது. ஆர்டிஸ்ட நம்புறதோ இல்ல பிசினஸ் நம்புறதோ அது மாதிரிலாம் நம்பவே கூடாது. அதெல்லாம் எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஜிக்ஜாக் வேலை தான் பண்றாங்க. எல்லாமே எங்க குடுகுடுப்பகாரம் தான். ஆமா, பெரிய பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலுமே குடுகுடுப்பகாரம் தான். அதனால வந்து இவங்க ஆடுற ஆட்டுக்கு நம்ம ஆடிடக்கூடாது. நம்ம சரியான ஒரு கதையை பண்ணி வச்சோம்னா அந்த கதை ஒரு காலத்துல ஹிட் ஆகும். ஆமா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. சோ as a டைரக்டரா இப்போ நீங்க பார்த்து வியந்த கதை அப்படின்னா எது, என்ன படம்? இல்ல இப்பங்கிறப்ப நல்லா இருக்கே, இப்படி ஒரு கதை எல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் எடுத்திருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு. எனக்கு அப்படி பார்த்தா இப்போக்கி நம்ம இண்டஸ்ட்ரியில அப்படிங்கிறப்ப தமிழ் படத்தை எனக்கு வகைப்படுத்தி சொல்ல முடியல. ஆமா, சீரியஸா. ஏன்னா என்ன சொல்றது, ஒரு ஸ்பானிஷ் படம் அந்த அவங்கள உணர்வுகளை எப்படி பிரதிபலிக்கிறாங்க, ஒரு ஈரானியன் படம்லாம் என்ன மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க படத்துக்குள்ளாரே. இங்க வந்து கும்பல் காட்டுவோம், ஃபைட்டு காட்டுவோம், ஏகப்பட்டது காட்டுவோம். பட் அந்த உணர்வுங்கிற அந்த மனிதனோட இன்னர் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதாவது ஒரு கட்டையை எடுத்து அடிச்சு ரத்தம் வர வைக்கிறதுங்கிறத விட மனசு இதயத்துல கசிகிற அந்த வலிங்கிறது மாதிரி, அது மாதிரி வந்து டர்க்கி படம்லாம் பின்றானுங்க நியர்பை. எனக்கு இப்ப தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை வந்து மலையாளத்துல அப்பப்ப தெளிக்கிறாங்க. ஆமா, அது மாதிரியான என்னன்னா இங்க என்னன்னா குழம்பிடுறாங்க. என்னன்னா ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணிட்டு அதை த்ரோ பண்ற விஷயத்துல வந்து இப்ப காந்தான்னு ஒரு படம் பார்த்தேன், துல்கர் நடிச்ச படம், ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா அவங்களோட செகண்ட் ஹாஃபோட மேக்கிங் தன்மை வந்து ஆர்டிஸ்டுக்கு தகுந்தது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப சொல்ல வேண்டிய கதையை விட்டுட்டு வேற ஒரு பயணம் பண்றப்ப உங்களுக்கு வெற்றி முழுமையா கிடைக்கல இல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு படங்களுமே எல்லாமே 100 கோடியை தாண்டி ஓடுது இல்ல. அதுதான் சொல்றேன்ல, அதாவது நம்மளுக்கு வந்து எது உண்மையான படைப்புங்கிறதே தெரியாத உலகத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சரியான படைப்பு எதுன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணணும், ஒரு சினிமாவே வந்து 4 பேரோட உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு தான் நினைக்கிறோம். அந்த கலையை அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அது என்ன நமக்கு சொல்லுது,
நாளைக்கு அந்த அதுல இருந்து சமுதாயத்துக்கு என்ன நீ எடுத்துக்கிட்டு போற அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இது பண்ண மாட்டேங்குது. ஒண்ணு வந்தா ஒரு இப்ப ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் வந்து ஒரு செக்டர் பீப்புளுக்கு அப்படிங்கிறது மாதிரி சாயிறாங்க. அது மாதிரி சாயக்கூடாது. இங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்கான், அவன் மட்டும்தான் இல்லை, இங்க எல்லா இடத்துலயுமே எல்லா இதுல இருக்கான். அவன் மனசுக்குள்ளார ஒரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவனுக்கு வந்து நீங்க வந்து இந்த ஜாதிகாரனா இருக்குன்னு அவசியம் இல்லையே. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ற அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில வரல அப்படிதான் சொல்ல முடியும். வரலன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு புரட்டி போட்ட இருக்காங்க, எல்லாம் புரட்டி போட்டுலாம் வச்சிருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் மலையாளத்துக்கு நிகரா தமிழோட கிரியேஷன்ஸ் பார்த்தா ஆமா உண்மையிலேயே படிச்சவன் மலையாளி தான். இந்தியாவிலேயே அதிகமா படிச்சவன் மலையாளி தான். அது ஆரம்பத்துல இருந்தே அவங்க அங்கெல்லாம் வந்து ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணன் பழைய காலத்துல இருந்து அது மாதிரி அந்த கற்பனைங்கிறது இன்னும் குறையாம அங்க அடிச்சு தள்ளிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு நிகரா நம்மளால முடியலன்னு இல்ல, அந்த முடிஞ்சாலும் அதை செய்ய விடாத இடத்துல வச்சிருக்கானுங்க. இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு பாரன் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி விடலாம் அப்படின்னா, இப்ப பாரன் மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு நான் சிம்பு கிட்ட போனேன்னா அவரு அதை எப்படி எல்லாம் கொலை பண்ணுமோ அப்படியெல்லாம் கொலை பண்ணிடுவாரு. அங்க படம் எடுக்கிறப்ப அந்த கதை செத்துருது. அப்புறம் எங்கிட்ட நீங்க வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும்? இங்க வந்து நம்ம வந்து சூழ்நிலை கைதியா இங்க டைரக்டர்லாம் இருக்காங்க. டைரக்டருக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க டைரக்டர் படமா அவுட்புட் வெளியில வர்றது வந்து முழுக்க முழுக்க ஹீரோவோட ஆப்ஷன்ஸ், ஹீரோவோட சாய்ஸ் தான் வருதா? டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கறது பார்த்தா நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்ல, இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு படத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலைமை யாருக்கிட்ட இருக்குன்னா அவன் பிசினஸ் வேல்யூ இருக்கிற ஹீரோட்ட தான் இருக்குது. அவன் தான் முடிவு பண்றான், எனக்கு இவன் தான் டைரக்டரா வேணும், இந்த பொண்ணு தான் ஹீரோயினா இருக்கணும் அப்படின்னு அவன் தான் டிசைட் பண்றான். இன்னும் சொல்ல போனா எனக்கு இவன் தான் முதலாளியா இருக்கணும், அவன் தான் ப்ரொடியூசர் டேட் கொடுக்குறான். ஒரு ப்ரொடியூசர் வாசல்ல போய் ஹீரோ போய் நிக்கல, ஹீரோக்கள் வாசல்ல தான் போய் ப்ரொடியூசருக்கு நிக்கிறாங்க. பணம் கொடுக்கற முதலாளியே அவனை தேடி போய் நின்னுட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப டிசைடிங் அத்தாரிட்டி எல்லாமே அவன் தான் முடிவு பண்றாங்கிறப்ப அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யணும். அப்படிங்கிறப்ப அந்த படைப்பு வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை இருந்தா பரவாயில்ல. இப்ப ரஜினியால் படையப்பா ஜெயிச்சது அப்படிங்கிறப்ப ரஜினியோட பேட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்திலேயே ட்விஸ்ட். படையப்பாவில வந்து அந்த பொண்ணு சாகிறது, அந்த நீலாம்பரிங்கிற கேரக்டர் சூசைட் பண்ணி சாகணுங்கிறதான் அதுதான் படத்திலே ஹைலைட்ஸ். அதுதான் அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினது. அந்த அளவுக்கு ரஜினிக்கு மூளை இருந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு மூளை இருந்தா பரவாயில்ல, சூப்பர். இந்த மூளை இருக்கான்னே தெரிய மாட்டேங்குது. மூளை இல்லாதவன் தானே இப்ப நடிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு படம் சரியா வரலன்னா நீங்க கதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல, உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இல்ல, அதுக்கான அறிவு இல்ல, அதுக்கான தேடுதல் இல்ல. ஏதோ ஹாலிவுட்ல ஒண்ணு பாக்குறீங்க, அதை காப்பி அடிக்கணும்னு பாக்குறீங்க. காப்பி அடிக்கிறத பத்தி தப்பு இல்ல, இன்ஸ்பயர் ஆகிறது வேற, காப்பி அடிக்கிறது வேற. இது எல்லாம் கலந்து நாம இப்படி பண்ணிடலாம், டாம் குரூஸ் எடுத்து அடிச்சாருன்னா அது வேற. நீங்க அதே மாதிரியே நாமளும் அடிப்போம் அப்படின்னு நீங்க டைனோசர் நடந்து வரதுக்கு அவன் மியூசிக் போட்டு வச்சிருக்கான். அதே மியூசிக்கே நீங்க கார்ல இருந்து இறங்கி நடந்து வரதுக்கு போட்டீங்கன்னா இது எந்த விதத்துல சரி? ரொம்ப நினைச்சு பார்த்தா உள்ளார போய் உட்காந்து பார்த்தோம்னா இவங்க சீரியஸான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா நான் படம் பாக்குறப்ப நமக்கு காமெடியா இருக்கும். ஆமா, அவ்வளவு அதாவது நாம ஆஸ்பார் நம்ம அந்த ஃபீல்ட்லயே இருக்கிறதுனால ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறப்பவே இவங்க பின்னால என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கிறது ஓடுது. அந்த மாதிரி ஒரு படமே பார்க்க கூடாது. என்ன கதையோ அந்த கதையில நம்ம உள்ளார போகணும். அந்த மாதிரி போகவே முடியலையே, இப்ப எந்த படமுமே அது மாதிரி போக முடியல. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளேயுமே வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும். இப்போ டைரக்டர் அப்படின்னா அடுத்த டைரக்டருக்கு வர விடாம இருப்பாங்க நிறைய பேர், உள்ளுக்குள்ள அந்த உள்ளடி வேலைலாம் நல்லா பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து டைரக்ஷன்ல இருந்திருக்கீங்க, இப்போ நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. பட் உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான அங்கீகாரம் ஏன் கிடைக்கல இப்போ வரைக்கும்? இல்லைங்க, நீங்க இதுக்கு பதில் என்னன்னா திறமை இல்லைன்னு சொல்லிக்கிறதா இல்ல நேரம் சரியில்லைன்னு சொல்றதா அப்படிங்கிறதெல்லாம் இதுல என்னன்னா, அதாவது இங்க வந்து ஒரு மாதிரியான எல்லாருக்குமே, அதாவது நீங்க நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல சம்பளத்துல போய் உட்காந்து வேலை பாக்குறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, புரியுதுங்களா? அறிவு வேற, வாய்ப்பு வேற. வாய்ப்பு வந்து சில நேரத்துல ரெக்கமெண்டேஷன்ல கிடைக்கும். புரியுதுங்களா? எல்லா நேரத்திலயும் ரெக்கமெண்டேஷன்ல கிடைக்குமா அப்படின்னாலும் தெரியாது. புரியுதுங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன்ல கிடைச்சிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னாலும் தெரியாது. இங்க வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம திறமையோட இருக்கணும், திறமை அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்.
ஓகே. நமக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் நம்ம இன்னைக்கு ஃபீல் பண்றது மோஞ்சு அந்த கிடைச்ச வாய்ப்பை தக்க வைக்கணுங்கிற திறமையை நான் வச்சுக்கிட்டு இருக்கேங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே. நான் என்னை அப்டேட்ல வச்சிருக்கேனாங்க மட்டும் தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிறவங்களோட நான் போட்டி போட முடியுமாங்கிறதெல்லாம் யோசிக்கல. நான் செய்யறதை எல்லாரும் பார்ப்பாங்களா, போட்டியா இருக்க வேணாம். நான் செய்யற செயலை என்னோட படத்தை எல்லாரும் பார்ப்பாங்களு மட்டும்தான் என் தாட்ஸ்ல இருக்கணும். ஓகே. அவனை ஜெயிக்க முடியுமான்னு நான் பார்த்தேன்னா நான் தோத்துருவேன். அதனால எனக்கு இவ்வளவு டெபு டைரக்டர்ஸ்லாம் புது டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம போட்டி போட முடியல, இவங்களுக்கு கிடைக்காம அவங்களுக்கு கிடைச்சிச்சே நமக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்லாம் அதெல்லாம் இருக்கும் தான். அதெல்லாம் வெளியில சொல்லாம அப்படி இப்படின்லாம். ஆனா நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அதை மிஸ் பண்ணாம இருக்கணுங்கிறது மட்டும்தான் டார்கெட்டா இருக்கணும். அது மாதிரி இப்பைக்கு நான் இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். பட் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேங்கிறது என்னோட படைப்புகள் தான் தீர்மானிக்கும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய விஷயம் பேசுனீங்க. சிம்புக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பாசிட்டிவா மாறிடுச்சு. பட் ஒரு டைமிங்ல டைரக்டர்ஸ்லாம் சிம்பு வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னாலே அலறுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நேரத்துக்கு வரமாட்டாரு, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாரு. நீங்க சொன்ன மாதிரி டைரக்டர் சொல்றத அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றதான் டைரக்டர் கேட்கணும் அப்படின்வாங்க. பட் அந்த வினை தாண்டி வருவாயால டோட்டலா கௌதம் வாசுதேவ் மேனன் மாத்தி வச்சிருந்தாரு சிம்பு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? இல்ல, அதாவது ஒரு விஷயம் நீங்க அவங்க ரூட்டுக்கே நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்கள நீங்க சரி பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் உங்களை இந்த ட்ரெஸ் போட வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த கலரையும் அந்த ட்ரெஸ் கோடையும் உங்க மண்டைக்குள்ளார நான் தனிப்பட்ட முறையில ஏத்தணும். எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லி ஏத்தனா போட்டுக்க மாட்டாங்க. ஓகே. இது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனும். இது போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி கொண்டு போகணும். அந்த பேசுற விதமே வேற. அத கௌதம் மேனன் ரொம்ப அழகா, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, நான் சொல்றது நீ செய்யணும் இவனும் செய்ய மாட்டான், ஆனா நீ இப்படி இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றது நீ செய்ய மாட்டாங்க கண்டிப்பா. ஓகே. ஆனா நீங்க இப்படி இருந்தா எல்லாரும் பாப்பாங்க. ஆமா, உங்களுக்கு இது லியாண்டோ டிகாப்ரியோ அந்த ட்ரெஸ் கோட் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், அவரு கையை மடிச்சு விட்டுருப்பாரு, அப்படி பண்ணுங்க நீங்க அப்படின்னு. அதாவது என்ன சொல்றது, இங்க இருக்கிறவன் இப்ப சிம்புவுக்கு நீங்க ஐஸ் வச்சு பேசி ஆகணுங்கிறது இதெல்லாம் ஒரு காக்கா பிடிக்கிற வேலை தான். ஐஸ் வைக்கணும் தான். இப்படியெல்லாம் நீங்க ஐஸை வச்சு கொட்டினாதான் அவர் குளிர்வார். அந்த மாதிரி ஒரு குளிர்ல நடக்கிறப்பட்ட கருது தான் அதெல்லாம் அந்த படம். ஆமா, அது எல்லா இடத்துலயுமே நடக்குமா அப்படின்னா ஏன் அடுத்த படம் தோத்துச்சு. அது மாதிரி அவங்களாதான் இருப்பாங்க என்னைக்குமே. ஒரு பிறவி குணம் மாறாது. அவங்கள்ட்ட நாம எப்படி போய் நின்னு மோல்ட் ஆயிக்கிறோம், நம்ம எப்படி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த எல்லாமே இங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சதுரங்க வேட்டை தான் எல்லாமே. அதை நம்ம ஹேண்டில் பண்றதுல இருக்கு. அன்னைக்கு அந்த அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஹேண்டில் பண்ற பக்குவமும் அறிவும் அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்குது. இருக்கிற இடத்துல வாய்ப்பு இல்ல. ஓகே. சோ எல்லாத்துக்கும் அப்ப நீங்க தான் காரணம். அப்படிதான் சொல்லணும். அதானே உண்மை. நாம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். நாம சரியில்லைங்கிறதுனால எல்லாம் இப்படி இருக்குது. ஓகே. ஆமா. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். நீங்க சொன்னது மிகப்பெரிய ஒரு அட்வைஸாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ.